ஹாய், வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி தன்யாவுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாமா? என்ன கொடுக்க போகிறோம்னா, பச்சை பயிரும் முருங்கைக்கீரையும் வாழைத்தண்டு ஒரு துண்டு போட்டு சாப்பாடு செய்ய போகிறோம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சீரகம், கடுகு, நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை பேருக்கு தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது குழந்தா எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு இதுவரை கொடுத்தது இல்லையேன்னு வாழைத்தண்டு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு மட்டும் நிறையாவே எடுத்திருக்கேன். எப்பயும் போல் சாப்பாடு எடுத்திருக்கேன். கஞ்சி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். சாப்பாடோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா பயிறு, கீரை, வாழைத்தண்டு ஒரு நம்ம 1.5 கையளவுக்கு இதுவே இருக்கிறதுனால ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நான் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால அது ஸ்பூனில் வெளியில் எடுத்தேன். கடுகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு கொடுங்க. பொரியாமல் கடுகு மட்டும் பொரியாமல் என்றைக்குமே கொடுத்துடாதீங்க. அதனால் நல்லா பொரியட்டும் கடுகு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. என்றைக்கும் பெரிய வெங்காயம் கொடுக்காதீங்க. ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே கொடுங்க. கடுகு நிறைய இருக்குன்னு கடுகு கொஞ்சம் அள்ளிட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா பேருக்கு தான் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பச்சை மிளகா ஒரு 2 துண்டும், பூண்டும், பின்ன வந்து கருவேப்பிலையும் போட்டேன். அது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் சீரகம் போடணும். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு வாழைத்தண்டு நீளமாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை தான் இப்படி பாக்ஸ் ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை போட போகிறோம். முருங்கைக்கீரை வந்து நான் குச்சி வந்து உருவலை, ஏன்னா நான் கொழுந்தாக தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதனால் குச்சி உருவலை. குச்சி ஏன்னா ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுக்கிறதும் ஒன்று எடுக்கிறதும் ஒன்று. ஏன்னா நம்ம கடைஞ்சி தானே கொடுக்க போகிறோம். அதனால் இந்த கொழுந்தில் இருக்க குச்சினால எதுவும் ஆகாது. அதனால் நீங்கள் அந்த குச்சியோடய போட்டுக்கலாம். அது சத்து தான். அதனால் நீங்கள் அதை உட்காந்து எடுக்கணும்னு இல்லை. நான் ஒரு துளி தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு நம்ம இப்படி ஒரு கை அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிறு போட்டுக்கலாம். நான் பச்சை பயிறு பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. அதனால தான் சாப்பாடோட அளவு ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். இது உங்களுக்கும் வேணுன்னா நீங்களும் இதில் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு, ஏன்னா கடையை தானே போகிறோம், கடையிறக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். இது நமக்குமே அவ்வளோ சத்து இருக்குது. பச்சை பயிறு அந்த எண்ணெயில் கிண்டணுன்னு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வறுத்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கஞ்சி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இதோட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றின பிறகு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கிட்டேன். ரைஸ் போட்டுட்டு 8 விசில் விட்டேன் நான். ஏன்னா பச்சை பயிறு சும்மா வறுத்து தான் போட்டிருக்கோம். ரைஸ் வந்து நான் எப்படியுமே நான் கடைஞ்சி தான் கொடுப்பேன். அதனால் நான் வந்து 8 விசில் விட்டுட்டேன். 8 விசில் விட்டு லைட்டாக ஒரு கடையும் போது கரெக்டாக இருந்துச்சு. இல்லை ஒரு 3 ஸ்பூன் நான் எனக்கு எடுத்துகிட்டு பாப்பா கொடுத்துட்டேன். தேங்க்யூ.